இன்றைக்கி ஒரு மெகசின்ஸை நான் பார்த்துட்ருக்கும்போது அதில் ஒரு சின்ன ஒரு ஆடு பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று கூடுவோம். ஆமாம், உங்கள் காதலியை வசியம் செய்யவும் உங்கள் கணவரை வசியம் செய்யவும் எங்களால் முடிந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. விளம்பரங்கள் வருது. ஆமாம், இது உண்மையா? மருத்துவ ரீதியாக ஒருவரை ஒருவர் வசியம் செய்யலாமா, செய்ய முடியுமா, முடியாதா? ஆமாம், அப்படிங்கிறதான். நான் இந்த மாந்திரிகங்கிற டாப்பிக்கில் நான் போகலை. ஏன்னா அது இன்னொருத்தவங்களுடைய பிஸ்னஸ், சரிங்களா? அது நம்ம போகலை. நம்மளுடைய இதில் பார்க்கும் பொழுது அறிவியல் முறைப்படி ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அடிமைப்படுத்த முடியுமா, அதாவது வசியப்படுத்த முடியுமா? அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை மாந்திரிகத்தால் வளர்க்க முடியுமா? அதே நேரத்தில் காதலியை நம்ம நினைத்த பெண்ணை வசியப்படுத்த முடியுமா என்பதை மாந்திரிகத்திற்கு அப்பாற்பட்டு மருத்துவ ரீதியில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் முதல்ல தடை செய்யப்பட்ட இதில் பார்க்கும் பொழுது 1942 ஆக்டில் இது இந்த மாதிரியான அதாவது மேஜிக் ரெமிடி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த மாதிரியான மேஜிக் ரெமிடி ஆக்டில் இது தடை செய்யப்பட்டது. அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மேஜிக் ரெமிடி ஆக்டில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மருந்திற்கு அப்பாற்பட்டு மந்திரங்கள் மூலமாக விஷங்களை குறைப்பதோ, வியாதிகளை குறைப்பதோ, வியாதிகளை அதிகப்படுத்துவதோ இதெல்லாம் மிகவும் தவறான செயல், ஒரு குற்ற செயல்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இப்படி சொல்லியிருக்குனாலே 1942 ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி தெளிவான அந்த காலத்துக்கட்டத்தில் ஒரு தவறான ஒரு கருத்துக்கள் பரவி இருந்திருக்கும், சரிங்களா? இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த 1942 ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் மேஜிக் இந்த ரெமெடி ஆக்ட் ஒரு சப் பிரிவு, சரிங்களா? அதை இன்க்ளூட் பண்ணி அதில் சில வரைமுறைகள் பண்ணி இதெல்லாம் சட்டவிரோதமானன்னு சொல்லிட்டு எப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க? 1942 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, அந்த காலகட்டங்களில் இது நடைமுறையில் இருந்திருக்கு இந்தியாவில். ஆனால் இந்தியாவுக்குள்ளது தானே அது சட்டம். ஆமாம், இந்தியாவில் இதுக்கான இதுகள் அதிகமாக இருந்திருக்குது, சரிங்களா? அப்போ வரும்பொழுது சட்டவிரோத செயல்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி மருத்துவ ரீதியாக அதெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு பண்ணிய போது தான் ஃபஸ்ட்டு ஆக்ட் இதில் மாடர்ன் மெடிசனில் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்களாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஷெட்யூல் டி அப்படிங்கிறதுல வரும்பொழுது ஆயுர்வேதம், சித்தா இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹோமியோபதி இதெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேட்டர்ன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வராங்க, சரிங்களா? ஏறத்தாழ ஆயுர்வேதத்தில் அன்னைக்கு 80க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள், சரிங்களா? அதே நேரத்தில் சித்தாவில் 14லேருந்து 20க்கு உள்ளே தான் அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள் அன்னைக்கு அதில் சேர்த்துருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்கார் கேட்கும் பொழுது நான் அந்த நூல்களை நம்ம மூதாதையர்கள் ஒப்படைக்க மறுத்து விட்டார்கள். இன்றைக்கி நிறையா பொருள் நூல்கள் நம்ம இதில் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் எதுவுமே அங்கீகரிக்கப்படாததாகவே இருக்குது. அப்புறமா அப்புறம் அனெக்சர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்றைக்கி ஒரு 40க்குள்ளே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரியலை. அந்த மாதிரியான சில இதுகள்லாம் இதில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது அந்த மூட நம்பிக்கையில் இருந்து மேஜிக் ரெமிடி ஆக்டில் இருந்து நம்மளை ஓரளவு கொஞ்சம் கொண்டு ஒரு சிஸ்டம் வரைக்கும் மாடர்னான கல்வி முறைகளை, அதாவது மருத்துவ கல்வி முறைகளை கொண்டு வந்தாங்க. அப்போ இதில் வரும்பொழுது இந்த மாதிரியான இதுகள் தவறான செயல்கள் மக்கள்கிட்ட அறியாமை விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வரணும் மருத்துவர்கள் சொல்லிட்டு சில சாப்டர் மாடர்ன் இது அப்படி எல்லாமே கொண்டு இருக்கிறார்கள்.
அதுலேயும் வந்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து வசியப்படுத்துவது வந்து சாத்தியம் வந்து அற்றது. ஆமாம் உண்மையிலே வந்து பார்க்கும்பொழுது ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதன் வந்து இது பண்ண முடியாது. எங்கே ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி வந்து எத்தனையோ ஒரு ஃபேமஸான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அரசியல் ரீதியாக ஒரு இது வந்து இருக்கிறார்கள். இந்திய நாட்டில் வந்து இந்திய திருநாட்டில் வந்து நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மாடர்ன் வந்து போல வசியம் பண்ணி கொண்டு போயிடலாம். சரிங்களா? அது வந்து நடப்பதற்கு வந்து சாத்தியமற்றது. அதே நேரத்தில் வந்து ஃபேமஸான நடிகைகள் அழகானவர்கள் இவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி நினச்சிருந்தா கூட அவங்க இது வந்து பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும், சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் அப்படி செய்ய முடியாது. யாரையும் வசியப்படுத்தலாம். எதால்? அன்பால் வசியப்படுத்தலாம். அதே நேரத்தில் வந்து வரும்பொழுது இந்த மாதிரியான செயல்கள் வந்து தயவு செய்து அந்த மாதிரியான இதுகளுக்கு போய்விடாதீர்கள். நன்மைன்னு நினச்சி போகும்போது இந்த பிளாக் மேஜிக் எல்லாமே வந்து பின்னால் வந்து மிக தீங்காக முடிந்துவிடும். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்து வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. வசியம்ங்கிற இதுகளில் வந்து அவர்களுடைய மனதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொண்டு வருவதற்கு என்னென்ன நடைமுறைகள், படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு இதுகளில் வந்து நீங்கள் உங்களை கொண்டு வரலாமே ஒழிய மற்றபடி இதுகளில் வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஏன்னா அவனுக்குன்னு ஒரு மனது இருக்கிறது, அவனுக்குன்னு உள்ள உடல்நிலைகள் இருக்கிறது, அவனுக்குன்னு உள்ள இந்திரிய கட்டமைப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? நட்பு ரீதியாக பழக்கத்துக்கு உள்ளாகி அதன் பின்னால் காதல் வசப்பட்டு அதன் பின்னால் வந்து வருவது வந்து வாய்ப்புகள் உண்டு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும் மொழிய அது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஐ அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது யதார்த்தமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சில நண்பர்களுக்கு நடந்திருக்கும். முதல் முறையாக தனது இணை ஜோடியை பார்க்கும் பொழுது இந்த கண்கள் மூலமாக சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் நடக்குமே ஒழிய இது எல்லாமே வந்து அதனுடைய இதுதானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து அட்ராக்ஷன் வந்து ஒரு பயோகெமிக்கல், நம்ம உடம்புல உள்ள மாற்றங்கள், அந்த இது வந்து ஈர்ப்பு வந்து இருக்கும் ஒழிய அது வந்து வேறு எதுவும் கிடையாது. இது வந்து வசியம், அட்ராக்ஷன் இது எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. இது வந்து வரும்பொழுது அந்த இதில் வந்து இது பண்ணி கொடுத்தது தானே சரியாக இருக்குமே ஒழிய மற்றபடி ஒரு மனிதனை, சக மனிதனை இன்னொரு மனிதன் எந்த வகையிலும் வசப்படுத்த முடியாது. அப்படி செய்தாலும் அது வந்து உங்களை வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தி ஒரு இதிலே போகிறோம்னு வைங்களேன், அவங்கள ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கான கவுண்டர் எஃபெக்ட் என்ன இருக்குது, நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க, அவங்கள பற்றி என்ன நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத போது சில பூஜை முறைகளை அவர்கள் ஏற்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி செய்வார்கள். அந்த சாப்டர் எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. நம்ம சாப்டர் வந்து இந்த ஆண் பெண் வசியங்களை வந்து காம ரீதியாக வந்து பயன்படுத்த முடியுமா முடியாதா என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உள்ள சட்ட திட்டங்கள் பிரகாரம் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அண்ட் மேஜிக் ரெமெடி ஆக்ட் பிரகாரம் வந்து எந்த ஒரு மருத்துவரும் சரி, எந்த ஒரு தனி மனிதனும் சரி இதை வந்து செய்யக்கூடாது அண்டு செய்ய முடியாது. இது வந்து தெரிந்தாலே வந்து ஒரு சட்டம். அதே மாதிரி இந்த மேஜிக் ரெமெடி ஆக்டில் வந்து மணி மந்திரம் இது எல்லாமே வரும். தாயத்து கட்டுறது, மணியை கட்டுறது, இந்த மாதிரியான இதுகள் எல்லாம் இது மந்திரிக்கிறது, இது எல்லாமே இந்த இதில் வந்து மந்திரிச்சு துண்ணூரை கட்டுறது, குங்குமத்தை கட்டுறது, மண்ணள்ளி கொஞ்சம் நேரத்தில் வச்சுக்கிறது, இது எல்லாமே தவறான ஒரு இது எல்லாமே முறைப்படியான சட்டங்கள் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1942 கொண்டு வந்திருக்கிறார்கள். சரிங்களா? ஒரு மனிதனை அவனுக்கு வந்து அன்பால் மட்டுமே வசியப்படுத்த முடியுமே ஒழிய மற்றபடி இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் வந்து இது பண்ண முடியாது. ஒரு டிவி ஷோவில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்துச்சு. அது வந்து வாய்ப்பே இல்லை. சும்மா பேச்சு சாதுரியமாக வேணுமா சொல்லுவார்களே ஒழிய மற்றபடி இது வந்து வாய்ப்பு கிடையாது. மருத்துவ ரீதியாகவும் வாய்ப்பு இல்லை, சட்ட ரீதியாக வாய்ப்பு இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1942க்கு முன்னாடி உள்ள சட்டத்தின்படியும் இல்லை, அதற்கு பின்பும் கிடையாது. அதனால் இந்த மாதிரியான போலியான இதுகளை நீங்கள் வந்து இது பண்ணிக்கொள்ள வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள்,
மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.